வணக்கம். எங்கள் வீட்டு பின்னாடி வாழைப்பூ இருந்ததுங்க. அதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு 2 ரெசிபி. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோவோட பின்னாடியில் வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு கொஞ்சம் குயிக்காக ரிவ்யூ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு பெரட்டல் செய்யலாம். அதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் வாய்வு இருக்குது. அதனால் பூண்டு போட்டுக்கலாம். அந்த பூண்டோட கலர் மட்டும் மாறாமல் அப்படியே நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துடலாம். நம்ம இது கூட வெங்காயம் கொஞ்சம் நல்லா கூட சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்துக்கிட்ட எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இது கூட வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதை முதல்ல நம்ம போட்டு கொஞ்ச நேரம் பரட்டி எடுத்துடலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதாவது கீரையை விட இதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி விட்டுறலாம். வாழைப்பூக்கு தண்ணி எதுவும் நம்ம தெளிக்க வேண்டாம். எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது தெரியாதவங்களுக்காக. நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். நான் இன்னும் உப்பு இதில் சேர்க்கல. நம்ம முதல்ல உப்பு சேர்த்துடக்கூடாது. அதனால தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெளித்து தான் விடணும், ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊற்றினோம்னாக்கா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இறக்குறப்போ நல்லா கொஞ்சம் நிறைய தேங்காய் பூ சேர்த்துக்கங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப வறுத்து எடுத்த மாதிரி இருந்தாக்கா அந்த தேங்காய் பூ டேஸ்ட் தெரியாது. கடைசியாக தேங்காய் பூ தூவி நல்லா பெரட்டி எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வாழைப்பூ வடை. இது எப்போதும் யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான். நான் ஆஸ்திரேலியா பருப்பு எடுத்திருக்கேங்க. நம்மளுக்கு இங்கே ஆஸ்திரேலியா பருப்புன்னு கிடைக்கும் பாருங்கள். அது ஆஸ்திரேலியா பருப்பில் வடை செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா ஒரு 6 மணி நேரத்துட்டு நான் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்து பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறப்ப சேர்த்தோம்னா தண்ணி விட்டுரும். அதனால் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவோம் பாருங்கள், சோம்பு அது நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து நல்லா வெட்டிட்டு அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு வாழைப்பூவை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா மெல்லிசாக சின்னதாக வெட்டிட்டு நம்ம இதோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கணும் வாழைப்பூவில், இல்லாட்டி வடை தட்டுறதுக்கு வராது. அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வாழைப்பூவை பிளெண்டரில் போட்டு நம்ம மாவு அரைப்போம் பார்த்திங்களா, கடைசியாக அதை பிளெண்டரில் போட்டு அப்படியே லைட்டாக ஒரு திருகி எடுத்தோம்னாலும் நல்லா வாழைப்பூ சின்னதாக வந்துடும் நம்மளுக்கு. அந்த வடை மாவு அரைக்கிறப்பயே வாழைப்பூவும் சேர்த்து போட்டு கடைசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் இது எப்போது நார்மலாக வடை செய்கிற மாதிரியே நம்ம போட்டுட்டு ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் போட்டோன்னே திருப்பக்கூடாது. வடை மட்டும் எப்போதும் போட்டோன்னே திருப்பினோம்னா உடஞ்சிரும். அந்த ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பணும் வடையை. இப்போ வாழைப்பூ வடையும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிடலாம். இப்போ வாழைப்பூ சுத்தம் பண்ண தெரியாது அப்படின்றவங்களுக்காக இதை நான் போட்டிருக்கேன். முதல்ல நான் பின்னாடி இருந்து எடுத்ததுனால எனக்கு ஃபுல்லாக மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருந்தது. அது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணிவிட்டு, இப்போ கடையில் வாங்கினோம்னா நமக்கு 1 லேயர் 2 லேயர் எடுத்தால் போதும். மேலே அவங்க எல்லாத்தையும் உரித்து வச்சுருப்பாங்க. இது நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பின்னாடி இருந்து எடுத்ததுனால இந்த மாதிரி வச்சுட்டு மேலேருந்து நீங்கள் லைட்டாக அப்படி இழுத்திங்கனாலே அழகாக வந்துடும் அந்த மடல்லாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டுறலாம். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா பரவாயில்ல, தனித்தனியாக கூட எடுத்து செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெட்டுறப்ப வேணுன்னா நம்ம தனித்தனியாக அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே வெட்டிக்கலாம். இல்லாட்டி நம்ம அப்படியே வச்சு கூட கட் பண்ணலாம். நான் அப்படியே வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் மேலேருந்து உருவி எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம உருவி எல்லாத்தையும் எடுத்துடலாம். முக்கியமாக வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க. அப்படி இல்லாட்டி க்ளவுஸ் ஏதாவது போடுறதுனால போட்டுக்கலாம். ஆனால் க்ளவுஸ் போட்டாக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் எண்ணெய் தடவிக்குங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதுக்கு அப்புறம் கத்தியிலே எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா அந்த பால் மாதிரி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் ஸ்டிக் பண்ணாது. இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சள் கலராக ஒன்று பூ மாதிரி இருக்கும் பாருங்களேன், அந்த ஃபுல்லாக அப்படியே கிள்ளிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா உள்ளார இருக்க அந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். அதை எடுக்காமல் போடக்கூடாது, இல்லைன்னா வயிற்ற வலிக்கும். அந்த நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துடலாம். அது மாதிரி மஞ்சள் கலர் பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்கும், அதை அப்படியே பிச்சு அப்படியே எடுத்தோம்னாலே உள்ளார இருக்க அந்த நரம்பு எல்லாம் வந்துடும். நான் எல்லாத்தையும் இப்படியே வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னாக்க. இல்லாட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கருப்பு கருப்பாக அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சிம்பிளாக செஞ்சிடலாம். நான் அப்படியே வச்சு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். அப்படி கஷ்டமாக இருக்குன்னாக்கா நம்ம அந்த பூ மாதிரி இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் அப்படியே லேயர் லேயராக இருக்குல்ல, அது ஒரு லேயராக எடுத்து நம்ம சாப் போர்டில் வச்சு சாப் பண்ணிக்கலாம். நம்ம இல்லாட்டி இப்படி இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் கடைசியாக நுனியில் தண்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்று அப்படியே விட்டுறணும். அதாவது இது பூ, இப்போ நான் வெட்டிகிட்டு இருக்கிறது பூ நுனியில் இருக்கும், அது ஃபுல்லாக வெட்டிக்கலாம். இந்த லேயர் லேயராக இருக்குது பாருங்கள், அந்த லேயரில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தண்டு மாதிரி இருக்கும். அந்த தண்டுலாம் விட்டுட்டு மித்த எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். கடைசியாக நான் காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த இடம் வரப்போ விட்டுறணும். நம்ம ரொம்ப ஃபுல்லாக அந்த தண்டு வரைக்கும் எடுத்தோம்னா ரொம்ப தோப்பாக இருக்கும். இது நான் வீடியோக்காக இப்போ செஞ்சுருக்கேன். நீங்கள் வெட்டும் போதே தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அந்த கருப்பு கலராக ஆகாது உங்களுக்கு. பார்த்திங்களா, அந்த கடைசியில் அந்த தண்டு மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம விட்டுறலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.